ஹாய் ஹலோ எவ்ரிவன். நம்ம இன்றைக்கி என்ன டாபிக் பற்றி பார்க்க போகிறோன்னா, யூனிட் 4ல் இருக்கக்கூடிய எக்ஸசைஸ் ப்ராப்ளம் 13 பற்றி பார்க்க போகிறோம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா, இந்த ப்ராப்ளமில் பார்த்தீங்கன்னா 2 காயில் கொடுத்துருக்காங்க. ஒரு காயில் பார்த்தீங்கன்னா ப்ரைமரி காயில், இன்னொன்று பார்த்தீங்கன்னா செகண்டரி காயில். இந்த செகண்டரி காயில் வந்து ப்ரைமரி காயிலுக்குள்ளே இருக்குது. ஓகேயா? ஸோ அந்த மாதிரி நீங்கள் இமேஜின் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஏர் கோர் தான் இருக்குது. ஓகே, இதோட கோர் வந்து ஏர் கோராக தான் இருக்குது. ஸோ இதோட லென்த் பார்த்தீங்கன்னா 2 காயிலோட லென்த் பார்த்தீங்கன்னா 80 சென்டிமீட்டராக இருக்குது. ஸோ ஃபஸ்ட் அதன் பார்த்தீங்கன்னா அதோட கிராஸ் செக்ஷனல் ஏரியா, அதாவது ப்ரைமரி காயிலோட கிராஸ் செக்ஷனல் ஏரியா எவ்வளோன்னா 5 சென்டிமீட்டர் ஸ்கொயராக இருக்குது. ஸோ இப்போ என்ன கண்டுபிடிக்க போகிறோம் அப்படின்னா, இதில் மியூச்சுவல் இண்டக்ஷன் ஐடென்டிஃபை பண்ண போகிறோம். ஸோ ஒவ்வொரு காயிலோட டேர்ன்ஸ் என்ன அப்படின்னு பாருங்களேன். ப்ரைமரி காயிலோட டேர்ன் பார்த்தீங்கன்னா 1200 டேர்ன்ஸ் இருக்குது. அண்ட் தென் பார்த்தீங்கன்னா செகண்டரி காயிலோட டேர்ன் பார்த்தீங்கன்னா 400 டேர்ன்ஸ் இருக்குது. ஸோ நம்ம மியூச்சுவல் இண்டக்ஷனுக்கும் என்னன்னு பார்த்தீங்கன்னா செல்ஃப் இண்டக்ஷனுக்கும் ஃபார்முலா ஒன்று தான். பட் என்னென்னா அங்கே n ஸ்கொயர் போடுவோம், இங்கே n1 n2 போடுவோம், அவ்வளோதான் டிஃப்ரென்ஸ். ஓகேயா? அப்போ m is equal to mu0 n1 n2 a divided by l. ஸோ உங்களுக்கு தெரியும் mu0 வந்து 4 pi into 10 power minus 7. தென் பார்த்தீங்கன்னா n1 வந்து 1200, n2 வந்து 400. தென் ஏரியா வந்து கொடுத்துட்டாங்க 5 into 10 power minus 4. l பார்த்தீங்கன்னா 80 into 10 power minus 2. ஓகே, அது 80யும் 1200 நீங்கள் கேன்சல் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 15 வந்துடும். ஸோ அப்போ செகண்ட் ஸ்டெப்பில் நம்ம பார்க்கலாம். தென் தேர்ட் ஸ்டெப்பில் பாருங்கள், நம்ம மல்டிப்ளை பண்ணோம், ஓவரால் மல்டிப்ளை பண்ணால் நம்மளுக்கு 37.68 10 power minus 5 ஹென்ரின்னு கிடைக்குது. நான் 10 power minus 5 நம்ம எப்படி கன்சிடர் பண்ணணும்னா 10 power minus 3ன்னு எடுத்துக்கிறேன். ஸோ அப்படி எடுத்துக்கிட்டோம்னா நம்மளுக்கு என்ன வரும் அப்படின்னா 0.3768 அப்படின்றது கிடைக்கும். பிகாஸ் வந்து 37ல் 10 power 2 வரும், இங்கே ஆல்ரெடி என்ன இருக்குது 10 power minus 5 இருக்குது. ஸோ அதனால் ரெண்டுமே சேர்ந்துச்சுன்னா உங்களுக்கு 10 power minus 3 தான் கிடைக்கும். ஸோ அதனால் இதை நம்ம எப்படி கன்சிடர் பண்ணலாம், அதாவது மியூச்சுவல் இண்டக்டன்ஸ் என்ன அப்படின்றத நம்ம சொல்லலாம்னா m is equal to 0.3768 மில்லி ஹென்ரி அப்படின்னு நம்ம டிஃபைன் பண்ணலாம். பாருங்கள் எவ்வளோ சிம்பிளான சம். ஸோ ஜஸ்ட்டு டைரக்ட் அப்ளிகேஷன் தான் இதில் இருக்குது. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க.